ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆர்எஸ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரூ. 70 சேமித்து திட்டம் அது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் இந்த வீடியோ பாஸ் ஆகும். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரூ. 70 சேமிப்பு திட்டம் அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கனமும் சேமிப்பும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இரு கருவிகள். நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு சேமிப்பு அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அது சிக்கனமும் சேமிப்பும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் கருவிகள்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாங்குகிற மளிகை பொருட்களில் இருந்து நம்ம வாங்குகிற ஜாமான்ல இருந்து எந்த அளவுக்கு சிக்கனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனம் பண்ணி நம்ம சேமிப்பை அதிகப்படுத்தணும். சிறுக சிறுக சேமித்தாலும் நம்ம மலை அளவு சேமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு சேமிப்பு நமக்கு டெய்லி காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு 10 ரூபாயோ இல்லை அதிகமாக கிடைக்கிற அன்னைக்கு 100 ரூபாயோ ஏதோ ஒரு சேமிப்பை நம்ம டெய்லி ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் எதுக்கு சேமிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம நல்லா வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்கலாம்ல, நம்ம சேமித்து வச்சு என்ன செய்ய போகிறோம், நம்ம எவ்வளோ காலத்துக்கு வாழ போகிறோம் அப்படின்னு கூட நிறைய பேர்த்துக்கு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சேமிப்பின் பலனை உணர்த்திய நாள் எல்லாத்துக்குமே தெரியும். கோவிட்-19, அதாவது 2019 உலகத்தையே ஆட்டி வச்சுட்டு போன கொரோனா. இந்த கொரோனா இருக்கிற டயத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இப்போலாம் 2 பேரும் வேலைக்கு போனாலே சமாளிக்க முடியலங்கிற சுச்சுவேஷனில் அந்த 2019 2 பேர்த்துக்குமே வேலை இல்லை, உலகத்தில் யாருக்குமே வேலை இல்லை, வீட்டிலேயே தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடாக போட்டாங்க. அப்போ நம்மளோட மாத செலவு, மெடிக்கல் செலவு இதெல்லாம் யார் நமக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணா? நம்ம சேர்த்து வச்சுருக்க நம்ம காசு தானே நமக்கு உதவியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உட்காந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாவது சுத்தமாக வேலைங்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தளர்வுகள் கொடுத்தாங்க. ஒவ்வொன்றா வேலைக்கு போக ஆரம்பித்தோம். அதாவது ஆன்லைன் ஜாப்னு சொல்லி அது ஆரம்பித்தோம். அந்த 6 மாதம் கிட்டத்தட்ட நம்ம காசை வச்சு நம்ம சாப்பிட்டோம், மந்த்லி பட்ஜெட் எப்படி போட்டோம், எப்படி ரன் பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா அப்போ தான் அந்த சேமிப்போட அருமை நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்ம சேர்த்து வைக்கிற காசு தான் நமக்கு யூஸ் ஆகும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு சேமித்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. இதே அந்த 2019 நார்மலாக இருக்கவங்கன்னா ஏதோ நம்ம சாப்பிட்டோம், ஏதோ ஒரு அளவு சாப்பிட்டு வீட்டிலையே இருந்தோண்டு ஓட்டிடலாம். இதே ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களோ இல்லை எமர்ஜென்சி உடம்புக்கு முடியாதவங்க, ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் இந்த டைமில் அப்படிங்கிறவங்க, ப்ரெக்னென்சி டெலிவரி டைம் ஆகிறவங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்கெல்லாம் எந்த சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க. போக்குவரத்து இல்லை, ஆஸ்பத்திரியில் ஃபுல்லாக கட்டுப்பாடு போட்டிருக்காங்க, யாரும் போக முடியாது, வர முடியாது, துணைக்கு ஒரு ஆள் தான் இருக்கணும், என்னென்னமோ கட்டுப்பாடெலாம் போட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம டெலிவரி பார்க்க முடியும். டெலிவரினால் நார்மல்னாலே கிட்டத்தட்ட 10,000 15,000 கிட்ட வந்துடுது. அது இன்னும் சி செக்ஷன்னா 1,00,000 கிட்டத்தட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் செஞ்சே ஆகணும். இதெல்லாம் நம்மளால் தள்ளி போட முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம கையில் சேவிங்ஸ்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால் அந்த இதை செய்ய முடியும். அதனால தான் சொல்கிறேன், டெய்லி ஒரு நாள் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் நம்ம வீட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உண்டியல் சேவிங்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி பேங்க்கில், இல்லாட்டி ஆர்டி, இல்லாட்டி கோல்டு சேவிங்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு சேவிங்ஸை நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறது நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ரேஷன் பண்ணணும், எமர்ஜென்சி கேஸ் அப்படிங்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் நேரம் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நமக்கு நம்ம சேர்த்து வச்ச காசு தான் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த டயத்தில் போய் நம்ம மற்றவங்கள்ட்ட கேட்கவும் முடியாது. ஏன்னா அவங்களும் வறுமையில் இருப்பாங்க, அவங்களுக்கும் வேலை இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? கேட்கவும் முடியாது. அப்போ நம்ம கையில் ஒரு காசு இருந்தால் தான் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம சிக்கனப்படுத்தி நம்ம சேமிப்பை அதிகப்படுத்துகிறோமோ அது முழுக்க முழுக்க நமக்கும், நம்ம குடும்பத்துக்கும், நம்ம குழந்தைகளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதிர்காலத்துக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் தான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு ஏதோ ஒரு தொகையை சேவிங்ஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம சேவிங்ஸுக்கு எடுத்திருக்க அமௌண்ட் ரூ. 70 ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 3 நாள் தான். நம்மளால் முடிஞ்ச அளவு தான் நம்மளால் எடுத்து வைக்க முடியும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கனால நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ, அதாவது எய்ம் பண்ணி தான் எடுத்திருக்கேன், என்னால் எந்த அளவுக்கு எடுத்து வைக்க முடியுமோ அதே மாதிரி தான் உங்களால் இதையும் எடுத்து வைக்கலாம், இதுக்கு மேலே எடுத்து வைக்க முடியும்னு இருந்தால் கூட நீங்கள் அதையும் எடுத்து வைக்கலாம். டே அமௌண்ட்டுன்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரத்துக்கு
திங்கக்கிழமை வந்து ரூ. 70, செவ்வாய் புதன் விட்டுட்டு வியாழக்கிழமை வந்து ரூ. 140, வெள்ளி சனி விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ரூ. 210. 3 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். 70, 140, ரூ. 210. அதாவது வீக்கெண்டில் எப்பயுமே நமக்கு வந்து காசு கொஞ்சம் கிடைக்கும். அதனால் ரூ. 210 வீக்கெண்டு எடுத்து வச்சிடணும். இந்த திங்கள் வியாழனில் மட்டும் ரூ. 70, ரூ. 140 நம்ம எடுத்து வச்சோம்னா 1 வீக்குக்கு நமக்கு சேவ் ஆகிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 420 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதாவது ஒரு செலவை வந்து கம்மி பண்ணிக்கணும். நம்ம கொடுக்குற காசுலேயோ இல்லை பால் வாங்குகிற காசுலேயோ இல்லை வெஜிடபிள்ஸு அப்படி இல்லாட்டி ஃப்ரூட்ஸு மந்த்லி பட்ஜெட் போடுற அந்த சாமானில் அதில் ஒரு ரூ. 3500 வாங்கினோம்னா ஒரு ரூ. 500 நம்ம கம்மி பண்ணி அந்த காசை எடுத்து வச்சு இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம சேவ் பண்ணோம்னா நமக்கு வந்து சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம்னா 1 வீக்குக்கு நம்ம கிடைக்கிற அமௌண்ட் வந்து ரூ. 420. அதே 4 வாரத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1680. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம ரூ. 1680 சேவ் பண்ணுவோம். இதே 12 மாதம் நம்ம எடுத்து வச்சோம்னா ரூ. 20,160 ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கையில் ஏதோ ஒரு கிடைக்கிற அமௌண்ட்டு நம்ம ரூ. 70 ஆரம்பித்தோம்னா அது கடைசியில் நமக்கு வந்து ரூ. 20,000 வந்து நிற்கும். இந்த 20,000 நம்ம நகை சீட்டாக போடலாம், இல்லாட்டி நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட உதவியாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி கூட வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆர்டியாக போட்டு நம்ம கையில் இருந்தால் செலவாயிரும்னு சொல்லி மந்த்லி ஒரு 1500 ஆர்டியாக கூட நம்ம போடலாம். இந்த மாதிரி ரூ. 70, ரூ. 140 என்னால் எடுத்து வைக்க முடியாதவங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, வாங்க அதை பார்க்கலாம். இதே வந்து டே அமௌண்ட்டுன்னு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். டே 1 வந்து ரூ. 70, டே 2 ரூ. 70, டே 3 ரூ. 70. இப்படி டெய்லி ரூ. 70 நம்ம எடுத்து வச்சோம்னா 7 நாளைக்கு எடுத்து வைக்கணும். அதே மாதிரி மறுவாரமும் இதே மாதிரி ரூ. 70 நம்ம எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சோம்னா 1 வீக்குக்கு நமக்கு சேவ் ஆகிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 490 வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 4 வாரத்துக்கு நமக்கு சேவ் ஆகிற அமௌண்ட் வந்துட்டு ரூ. 1960, கிட்டத்தட்ட ரூ. 2000 கிட்ட வந்துடும். இதே 12 மாதம் நம்ம சேவ் பண்ணோம்னா ரூ. 23,520 வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நம்ம ரூ. 70 ஆரம்பித்தோம், ஆனால் நம்ம கையில் ஒரு வருஷத்து முடிவில் ரூ. 23,520 நமக்கு வந்து சேவ் ஆகும். இதே வந்து நம்ம ஒரு மாதம் ரூ. 2000 ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம ரூ. 2000 நகை சீட்டாக போட்டோம்னா நமக்கு வந்து கோல்ட்லேயே வந்து ஆட் ஆயிரும். நகை விலை ஏறினாலும் நம்ம வந்து கோல்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம 23,000க்கு கிட்டத்தட்ட 25,000க்கு ஒரு 3.5 கிராம் 4 கிராம் கிட்டத்தட்ட எடுக்க வரலாம். ஏன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கிறனால நம்மளால் எடுக்க முடியும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். 2ல் உங்களுக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஏதாவது ஒரு சேவிங்ஸ், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சேவிங்ஸ் நம்ம கையில் இருக்கணும். அது நமக்கு வந்து எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கஷ்டப்படுற நேரத்தில் அந்த நம்ம பணம் தான் நமக்கு வந்து உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.